ஒரு ஃப்ளாட்டான 2D ஷேப்க்கு டெப்த் கொடுத்து 3D ஷேப்பாக மாற்றுறது இன்னும் அந்த டிராயிங்கை மோர் ரியல் அண்ட் சாலிடாக காட்டும். ஸோ ஆர்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்த 3D ஷேப் தான் இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறேன். இது எல்லாமே நேற்று நான் ப்ராக்டிஸ் பண்ண 2D ஷேப்ஸ். இதுக்கு இப்போ டெப்த் ஆட் பண்ணி 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா, என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு. இதோட ஹைட் அண்ட் வித் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டா கரெக்டாக ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். பட் இதை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஃப்ளாட்டாக இல்லை. இதுதான் டெப்த். இதை எப்படி புக்கில் ட்ரா பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே நார்மல் 2D ஷேப்ஸ் தான். இதில் அந்த ஆப்ஜெக்டோட ஆங்கிள்க்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் கனெக்ட் பண்ணி டெப்த் ஆட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஓவல் இந்த ஷேப்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் ஸ்கொயரை கியூபாகவும், ரெக்டாங்கிளை கியூபாய்டாகவும், ஓவலை சிலிண்டராகவும், ட்ரையாங்கிளை கோனாகவும் மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆட் பண்ணணும். பட் இதை கரெக்டான சைடில் கரெக்டான சைஸில் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு 2Dயை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. எனக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பட் நான் ட்ரா பண்ணி ஒரு ஃபார்ம் கொண்டுட்டு வரும்போது தான் கிளியர் ஆச்சு. இதுதான் நான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணது. அடுத்து என்ன லேர்ன் பண்ண போறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.